வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நம்ம எத்தனோ காணொலி போட்டிருக்கோம். அதே மாதிரி மலையாளத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது இங்கிலீஷ் படத்தில் இருந்து ஒரே படத்தை தமிழில் 2 படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது எந்த திரைப்படம் கேட்குறீங்களா? வீடியோவை மறக்காம முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது 1941 ஹாலிவுட் திரைப்படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம் த காஷின் பிரதர்ஸ். இந்த திரைப்படம் 1941 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சேம் அதே தான். அண்ணன் தம்பிங்க 2 பேர் ஒரே வயத்தில் பிறந்தவங்க. அதாவது ரெட்ட பிறவிகள், ஒட்டி பிறந்த குழந்தை. ஒட்டி பிறந்த குழந்தையால என்ன ஆகுதுன்னா, இவனோட உணர்ச்சியும் அவனுக்கு போயிடும். தம்பியோட உணர்ச்சி எல்லாமே அண்ணன்கிட்ட போகும். தம்பிக்கிட்ட அந்த அளவுக்கு உணர்ச்சி இருக்காது. அதாவது அவரோட அடி வாங்கினாலும் சரி, அவரோட காதல் ரொமான்டிக் ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சிகள் எல்லாமே அண்ணன்கிட்ட தான் போய் சேரும். அந்த மாதிரி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் அண்ணன் தம்பிங்க எப்படி மறுபடியும் பிரிஞ்சு போனவங்க எப்படி சேர்ந்தாங்க, இவங்க ஒரே காதலிக்கிற பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுவாங்க, இவருக்கு ஏற்பட்ட கதி என்ன, அப்படிதான் இந்த திரைப்படத்தில், ஹாலிவுட் திரைப்படத்தில் இருக்கும். த காஷின் பிரதர்ஸ். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படம். அதாவது 1949 வந்த திரைப்படம். MK ராதாவும் பானுமதி அவர்கள், கண்ணாம்மா இவங்களாம் நடித்த திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படமும் 1949 எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அந்த ஹாலிவுட் திரைப்படத்தை அப்படியே சேமா ரீமேக் பண்ண திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள். அதே மாதிரி தான் மன்னர் காலமா இவர் ஒரு அரசரோ அந்த ஒரு அரசர் காலத்தையும் எதிர்த்து ஒரு கட்டத்தில் அந்த அந்த கோட்டையே அழியுது. அந்த அழியும் போது அதில் ஒரு 2 குழந்தைங்களை மட்டும் எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா மன்னர்லாம் அழிஞ்சிடாரு. அந்த குழந்தைங்களை மட்டும் எப்படியாவது காப்பாற்றணும். மன்னரோட விசுவாசி இருப்பார் ஒரு பக்கம், ஒரு பக்கம் அரசாங்கத்தோட டாக்டர் இருப்பார். அவங்களோட தங்கச்சி வீட்டில் தான் இந்த 2 குழந்தைங்களும் இருக்கும். சேம் இந்த அபூர்வ சகோதரர்கள் இங்கிலீஷ் படத்தோட சேம் தான். MK ராதாவாக நடித்த திரைப்படம். ஆனால் நல்லா அந்த காலகட்டத்தில் இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியான திரைப்படம். இது ஒரு பெரிய வெற்றி படம் தான். இந்த வெற்றி படத்தை 1949 ஆண்டுலேயே ஒரு டபுள் ரோல் நல்லா காட்டி, அதாவது எந்த விதமான டெக்னாலஜியும் வராமல் இந்த படத்தை டபுள் ரோலும் அழகாக காட்டியிருப்பாங்க 1949. இந்த ஹாலிவுட் திரைப்படம் த காஷின் பிரதர்ஸ் 1941, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னே வந்த திரைப்படம். எந்த விதமான டெக்னாலஜி வராமல் அந்த காலத்தில் அங்கே ஒரு பெரிய படம். 1949 எடுக்கப்பட்ட திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். ஸோ இந்த தமிழ் படத்தை அப்படியே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் 1971 வந்த திரைப்படம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் நீரும் நெருப்பும். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, RS மனோகர், அசோகன், சோ ராமசாமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. யாரோட பேராக நம்ம விட்டுருக்கலாம். இந்த திரைப்படம் அப்படியே அபூர்வ சகோதரர்களை பார்த்து அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நீரும் நெருப்பும். 1941 வந்த திரைப்படம் த காஷின் பிரதர்ஸ். ஸோ அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 84 வருஷம் ஆன திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம இப்பவும் பேசணும்னா பார்த்துக்கங்க, ஓகேங்களா? இந்த திரைப்படம் 1971 வந்த திரைப்படம் நீரும் நெருப்பும். சேம் அதே கதை தான். 2 அரசாங்கத்துக்கும் நடக்கிற ஒரு கதை. அந்த கதையில் பூபதி கோட்டையை எதிர்த்து தான் அசோகன் இருப்பார். பூபதி கோட்டையை எப்படியாவது அழிக்கணும், அந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் அசோகன். அந்த மாதிரி ஒரு நினைக்கும் போதே ஒரு அந்த கோட்டையை அவங்க நினைக்கிற மாதிரியே அழிக்கிறாரு. அந்த கோட்டையை அழிக்கும் போது தான் கதாநாயகனோட அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் குழந்தைங்க எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அவரோட விசுவாசமான அரசாங்க டாக்டர், அந்த டாக்டர் 2 குழந்தைங்க இது பண்ணுறாரு. ஏன்னா 2 குழந்தைங்க ரெட்டை குழந்தைங்க. இந்த 2 குழந்தைங்க அதுக்கப்புறம் அவரோட விசுவாசி RS மனோகர், இந்த 2 குழந்தைங்க எனக்கு கொடுங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் தான்
டாக்டர் என்ன சொல்கிறது, உன்னால் 2 குழந்தைங்க வந்து பார்த்துக்க முடியாது, பார்த்துக்கினாலும் இந்த குழந்தை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இந்த குழந்தைய வந்து ஏன்னா பூபதி கோட்டையோட வாரிசு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்காக தான் அசோகன் இது பண்ணுவார். ஆனால் இந்த வாரிசு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக விட மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த குழந்தைய வந்து பிரித்து வளர்க்குறாங்க. ஒரு குழந்தை ஆர்எஸ் மாணவர்கிட்டவும், ஒரு குழந்தை வந்து அரசாங்க டாக்டரோட தங்கச்சி வீட்டில் வந்து வளருது. ஆனால் இந்த 2 அண்ணன் தம்பிகளை வந்து இவர் ஒரு வசதியான வீட்லேயும் வளர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்க்குறாரு. இருந்தாலும் வந்து ஒரு தம்பியோட உணர்ச்சி, ஆசை, பாசம் எல்லாமே வந்து எல்லாரோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் உணர்ச்சி வசப்படும் போதும் அண்ணனுக்கு எல்லாம் இதுவாகும், எஃபெக்ட் ஆகும். இது எப்படி வந்து போவாது. இவர் அடித்தா அவருக்கு தான் வலிக்கும். அவன் அடி வாங்கினதை விட அடி வாங்காத அண்ணனுக்காக தான் வலி வந்து இதுவாகும். இந்த ஒரு கட்ட சூழ்நிலையில் வந்து ஜெயலலிதா அவர்கள் கதாபாத்திரம், கதாநாயகி, இவங்க 2 பேருமே வந்து ஒரே லவ் பண்ணுவாங்க, காதலிப்பாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து எல்லா கதையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுவாயிடுவாங்க. என் அண்ணன் என் தம்பியை நான் தான் இது பண்ணனா எதிர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோட்டையை அழிக்கிறது தான் அவங்களோட கதையே. அதாவது அவங்க அப்பா அம்மா பழி வாங்கினது எப்படி, அந்த பழி வாங்கினதை எப்படியோ அழிக்கணும் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நீரும் நெருப்பும், ஒரே துருவ நட்சத்திரமாக 2 பேரும் சேர்ந்து அழிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் தெரியாமல் இது பண்ணிட்டேனே சொல்லிட்டு தம்பியோட காதலிச்ச பொண்ணு நான் காதலிச்சேன்னு சொல்லிட்டு அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் அவரோட பாணியில் அவர் சொல்லுவார். அதே மாதிரி இதில் ஆனந்தன் கதாபாத்திரம் வரும். ஆனந்தன் கிட்ட இந்த கத்தி சண்டை போடுறது, அவர் காமெடி மாதிரி நல்ல ஒரு கத்தி சண்டை வீரர் ரியலாகவே. ஆனால் அவரோட கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வந்து நல்லா காட்டியிருப்பாங்க, ஒரு காமெடி மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. அவரை வாழைப்பறையிலெல்லாம் சாப்பிட வச்சு சப்புன்னு சக்குன்னு கிழிக்க வச்சுருவார். இந்த மாதிரி ஒரு நீரும் நெருப்பு சீன் வந்து ரொம்ப நல்ல சீன்ஸுக்கெல்லாம் இருக்குது இதில். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 1971 வந்த திரைப்படம். கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் நீரும் நெருப்பும். இந்த திரைப்படம் 54 வருஷம் ஆகியும் நம்ம மனசில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட இசை MS விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பேக்வர்ட் மியூசிக் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது நம்ம மனசில் சில இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் இசை வந்து மனசில் இருக்கும். ஓகேங்களா? அது ஃபைட்லாம் போடும்போது பம் 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 அந்த மாதிரி பேக்வர்ட் மியூசிக்லாம் 54 வருஷம் ஆகி நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. பாட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் P. நீலகண்டன் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 2 எம்ஜிஆரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் டூயிட்டும் அவங்களோட ரொமான்டிக் சீன்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது காதல் காட்சிகள் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு மயக்கமாக போதையாக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து கொண்டு வா அந்த மாதிரி ஒரு பாடல்லாம் ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்கும். அந்த ஜெயலலிதா அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து வேறு வழி இல்லை, செத்து தான் ஆகணும். அந்த எம்ஜிஆர் சாவர சீன்லாம் ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் இறந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம மனசில் வந்து அப்போவே வந்து கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட திரைப்பட காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருப்பாங்க, நீரும் நெருப்பும். அதனால தான் இந்த திரைப்படம் என்னான்னு தெரியல 54 வருஷம் ஆயும் இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் இப்பவும் பேசப்பட்ட திரைப்படம். இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களும் பார்ப்பாங்க, சினிமா ரசிகர்களும் பார்ப்பாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸுங்களும் இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீமேக் திரைப்படங்களை பற்றி, அதாவது தமிழ்லேருந்தோ ஹிந்தியில் ரீமேக் பண்ண திரைப்படமோ, ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படமோ, மலையாளத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களோ, ஹாலிவுட்லேருந்து 2 படம் தமிழ் ரீமேக் பண்ண ஒரே தமிழ் படம், ஒரே கதையும், நடிகர்கள் மட்டும் வேறு வேறு எடுக்கப்பட்ட திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.